ஓகே, சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகார நூலினுடைய சிறப்பு பெயர்கள் தான் நம்ம பார்க்க போறோம். என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படுவது, குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுவது, முதற் காப்பியம் என அழைக்கப்படுவது, இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க. சிலப்பதிகாரம். இது எல்லாமே சிலப்பதிகார நூலினுடைய சிறப்பு பெயர்கள். அப்ப பாருங்க என்னென்ன இருக்கு. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், முதற் காப்பியம், இரட்டை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம், புரட்சி காப்பியம், மூவேந்தர் காப்பியம், தேசிய காப்பியம், உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் என அழைக்கப்படுவது இது, சமய சார்பற்ற காப்பியம் இது, மூவேந்தர் காப்பியம் இது, தலைமை காப்பியம் இது என அழைக்கப்படுவது எல்லாமே என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், முதற் காப்பியம், இரட்டை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம், புரட்சி காப்பியம், மூவேந்தர் காப்பியம், தேசிய காப்பியம், உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள், சமய சார்பற்ற காப்பியம், மூவேந்தர் காப்பியம், தலைமை காப்பியம், இது எல்லாமே சிலப்பதிகார நூலினுடைய சிறப்பு பெயர்.